அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரிய புராணத்திலிருந்து திருநாவுக்கரசர் கதையை பார்த்து கொண்டிருந்தோம். சில நாட்களாக வேறு பல செய்திகள் மாற்றி 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 போட்டுக்கிட்டே இருந்துட்டேன். இப்போது மறுபடியும் அந்த திருநாவுக்கரசரை தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். எங்கே இருந்தார்? அவர் வேதாரண்யத்தில் விட்டுட்டு வந்தோம். அவரை வேதாரண்யத்தில் அவர் அந்த வேதங்கள் பூஜித்த வேதபுரீஸ்வரர் வணங்கிட்டு அவர் ஞான சம்பந்தரமாக அங்கே இருந்தார்கள். ஞான சம்பந்தரை மதுரைக்கு வழி அனுப்பிவிட்டு அவர் அப்படியே காவிக்கரையில் உள்ள கோயில்களை நாம் தரிசனம் செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு புறப்பட்டார். போகும்பொழுது முக்கியமாக நம்ம திருப்பயஞ்சியிலேயே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அப்படியே ஞான சம்பந்தர் மதுரைக்கு இந்த சமண சமயத்தில் சிக்கி இருந்த மதுரை மன்னனையும் மதுரை மக்களையும் மீட்ட வேண்டும் என்று மதுரைக்கு வந்து விட்டார். அப்போதுதான் அவர் வேயிறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீண திரவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் எந்தன் உலகை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு இருந்த உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு பாட்டு பாடினார். அந்த பதியத்தை பாடிட்டு ஞானசம்பந்தர் போயிட்டார். அங்கே அவருடைய சீடர்களோடு அவர் போயிட்டார். இவர் என்ன செஞ்சார்? இவர் சீடர்களோடு போனாரா தனியாக போனாரான்னு சொல்லி அதில் குறிப்பிடலை. ஆனால் அப்படியே வேதாரண்யத்திலிருந்து அந்த காவிரி கரையிலெல்லாம் கோயில்களை பார்த்து சில நாட்கள் அங்கே தங்கி இருந்து தொண்டு செய்து அப்படியே போயிட்டார். போனவர் இன்னும் திருப்பயஞ்சலிக்கு போகணும், அதுதான் அவருடைய எண்ணம். மனம் முழுவதும் அந்த திருப்பயஞ்சலி நாதர் மேல் தான் இருந்தது. அங்கே போகணும்னு சொல்லி நினச்சி போகையில் கடைசியாக திருப்பயஞ்சலிக்கு கிளம்பிட்டார். கிளம்புனா தனியாக தான் கிளம்புறார். வெயில் ரொம்ப அடிக்குது. காலையில் அதிகாலையே கிளம்பிட்டார். கொஞ்சம் அதிக தூரம் போலும். அதனால் நடந்து மேடு பள்ளம் காடு கரை எல்லாம் கடந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கார். அப்படியே போய்கிட்டு இருக்கையில் வெயிலில் ரொம்ப வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கவும் இவர் என்ன செய்கிறாரு? இந்த திருப்பயஞ்சிலிநாதர் தான் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த திருப்பயஞ்சிலிநாதரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறார். போகும்போது சிவபெருமானுக்கு அங்கே தெரிஞ்சு போகுது, நமது தொண்டர் திருநாவுக்கரசர் வராரு, அவரை ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடாது, சும்மாவே ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டார், அதனால் சமண மதத்திலேருந்து இந்து சமயத்துக்கு வர்றதுக்கு இந்து சமயத்தை பரப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், அதனால் அவர் கஷ்டப்படாமல் அவரை கூட்டிகிட்டு வரணும். ஆஹா, இத்தனை வெயிலே, அவருக்கு பசிக்குதே, தாகம் எடுக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமான் நினைக்கிறார். உடனே பூதகணங்களை கூப்பிட்டு அவர் வர்ற வழியில் நல்ல குடிநீர் உருவாக்குங்கள்னு சொல்கிறாரு. உடனே அங்கே ஒரு குடிநீர் குளம் உருவாகுது. திரிசூலத்தை போடுறாரு. உடனே நீர் அப்படி ஊற்றெடுக்குது. அதை குடிநீர் குளமாக ஆக்கிடுறாங்க. சரி, இங்கே ஒரு பூங்காவை உருவாக்குங்கள்னு சொல்கிறாரு. உடனே பெரிய பெரிய மரங்களை பூதகணங்கள் இல்லையா, இப்போத்தான் புல்டோசஸ் தோண்டி கொண்டு நட்டுறாங்களே, உடனே மரமே வந்துடுது. காயோட பூவோட பழத்தோட மரத்தை கொண்டு நட்டலாம். இப்போ அதே மாதிரி அந்த பூதகணங்கள் பூவும் காயும் பழமுமாக செடியும் கொடி மரங்களையும் அப்படியே பேர்த்து எடுத்து கொண்டு நட்டு குழுன்னு தண்ணி பாய்ச்சி நல்ல அழகான பூங்காவுன்னு அமைச்சிடுறாங்க. எங்கே? திருப்பயஞ்சலிக்கு வர்ற வழியில், யார் நாவுக்கரசர் வர்ற வழியில் இந்த மாதிரி செய்துடுறாங்க. சரி, தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டோம், நிழல் இருக்குது, தங்கி வருவார், பசிக்குமே அப்படின்னு நினச்சி அப்படியே யோசிக்கிறார். கை நிறைய பொதிச்சோறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பொதிச்சோறுன்னு சொன்னால் முன்னால் எல்லாம் பேப்பரில் வாழை இலையில் எல்லாம் கட்ட மாட்டாங்க, அது சீக்கிரம் கெட்டு போகணும். பழைய வேட்டியை, முழு வேட்டியை நினச்சி ஒரு படி அரிசி 2 படி அரிசினாலும் சரி, புளியோதரையை நல்லா புளிக்காய்ச்சல் நல்லா காய்ச்சி சாதத்தை நல்லா உப்பு போட்டு வடித்து அது என்ன செய்வாங்க, கிளறி ஆற வச்சு அந்த வேஷ்டியை கொதிக்கிற தண்ணியில் முக்கி அந்த
நல்ல கழுவுன சூடான நல்ல பாத்திரத்தை கழுவி காய வச்சு அது மேலே விரிப்பாங்க. அந்த சூடு ஆறிடும். ஆனால் அந்த ஈரம் பொந்தி இந்த ஆறின சாதத்தை அதில் கொட்டி பொட்டணமாக கட்டிடுவாங்க, பொதியாக கட்டிடுவாங்க, பெரிய பொதியாக, பெரிய பெரிய பொதியாக. அதுக்கு தனியாக ஒரு அகப்பை வச்சுருப்பாங்க, ஒரு கிண்ணம் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த தட்டிலெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க, கிண்ணத்தில் சாப்பிட்டுட்டு. ஏன்னா வெளியூர் நடந்து போகிறவங்கெல்லாம் அதில் சாப்பிட்டுக்கலாம், அதில் தண்ணி மோந்து குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி பாத்திரமா வச்சுருப்பாங்க. அந்த நல்ல புல்தரையிலையோ அல்லது கல் தரையோ கழுவி விட்டுட்டு அந்த பொதிச்சோரை கீழே வச்சு பொட்டணத்தை அவிழ்த்து அகப்பையினால் அந்த சோரை ஒரு ஓரமாக இருந்து எடுத்து வச்சு வேணுங்கிறவளை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அது பொட்டணத்தை கட்டி அந்த ஆறின வெண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதை கைப்படாமல் மறுபடியும் தொளிச்சு மூடி வச்சுருவாங்க. அந்த சோறு இருக்குது அத்தனை ருசியாக இருக்கும். பார்சல் பண்ணிட்டு போகிறதெல்லாம் நல்லா இருக்காதுங்க. நான் கூட அந்த சாதம் சாப்பிட்ருக்கேன். பொதிச்சோறுங்கிறது ஒரு பழைய துணியில் கட்டிட்டு போகிற சோறு. அது மாதிரி சிவபெருமான் அந்த காலத்தில் புதுச்சோறு தான் பழைய துணியில் தான் கட்டியிருக்காங்க. இப்போ தான் பார்சல் பண்ண என்னென்னவோ வந்துருச்சு. பார்சல் காகிதம், பார்சல் பேப்பர், பார்சல் பாக்ஸு, டப்பா எல்லாம் வந்துருச்சு. முந்தையெல்லாம் அதெல்லாம் கிடையாது. பேப்பரில் இலையில கட்டுவோம் விவரம் தெரிஞ்சு. ஆனால் நான் விவரம் தெரிஞ்சு விவரம் தெரியாத சின்ன குழந்தையா இருக்கையில் இந்த பொதிச்சோறு கட்டுறதை பார்த்துருக்கேன். நானும் அதை சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மெதுவாக சாப்பிட்டா அந்த துணியில் ஈரம் இருக்க இருக்க சாஃப்டாகி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்குற இருக்க வேற என்னும் வாங்குறதில்ல. அந்த புளிச்சோரில் இருக்க மிளகா தான், அந்த புளிச்சோரில் இருக்க மிளகு தான். அதை ரெண்டையும் வாயில் விட்டு கடிச்சிட்டு சாதத்தை அள்ளி அள்ளி வச்சு சாப்பிடுவாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். நானும் ஒருக்கா சாப்பிட்ருக்கேன் அந்த சாதத்தை. அந்த மாதிரி பொதிச்சோறு அதை இந்த சிவபெருமான் பொதிச்சோறுங்கும்போது அந்த நினைவு வருது எனக்கு. பொதிச்சோறு கட்டிட்டு போய் அந்த பூங்காவில் ஒரு மரத்தடியில் அவர் மட்டும் ஒரு அந்தனர் வேடம் கொண்டு சிவபெருமான் திருப்பெஞ்சிலிநாதர் உட்கார்ந்துருக்கார். இந்த நாவுக்கரசர் அங்கிட்டிருந்து தள்ளாடி, வயசு ரொம்ப ஆகுது இல்லையா, தடம் மாதிரி தள்ளாடி வாரார், தடுமாறி வாரார். வந்த உடனே அப்பா இந்த மரத்தடியில் ஒரு அந்தனர் உட்கார்ந்துருக்காரே, அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் உட்காரோன்னு உட்கார்ற. வாங்க அந்தனரே, வாங்க வாங்க. யாரு? சிவபெருமான் கூப்பிட்றாரு, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த உடனே, ரொம்ப களைப்பாக இருக்கீங்களே, ரொம்ப வெயிலில் ரொம்ப தூரம் நடந்து வரீங்களா? சரி, இங்கே குளம் இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறார். அவர் போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு கையை காலை கழுவிட்டு குடிச்சிட்டு வாங்க, இங்கே நான் பொதிச்சோறு வச்சுருக்கேன், பொதிச்சோறு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவர் கையை காலை கழுவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்து இந்த பொதிச்சோறு சாப்பிட்டு, ஆஹா என்ன ருசி, சும்மா நம்ம வைக்கிறது அத்தனை ருசியாக இருக்கும்ன்றேன். பொதிச்சோறில் சிவபெருமானே கொண்டு வந்தால் எவ்வளோ ருசியாக இருந்திருக்கும், அத்தனை ருசிங்க. சாப்பிட்டாரு. எனக்கு நாவெல்லாம் இருக்கும். சாப்பிட்டுட்டு சரிப்பா ஓய்வு எடுப்போம் அந்தனரே அப்படி சொல்லி ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வு எடுத்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்த பிறகு முழிச்ச உடனே அந்த நாவுக்கரசர் கேட்குறாரு, அந்தனரே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே நான் இந்த திருப்பெஞ்சியில் தாங்க போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி, நானும் திருப்பெஞ்சிலிநாதர் தான் பார்க்க போகணும், வாரேன், நானும் கூடவே வாரேன்னு அவரும் கிளம்புறாரு. 2 பேரும் நடந்து போகிறாங்க. போனால் திருப்பெஞ்சிலி ஊருக்கிட்ட வரும்போது, இதுதான் திருப்பெஞ்சிலி, அந்த கோபுரம் தெரியுதுல்ல, அதுதான் திருப்பெஞ்சிலிநாதரோட கோயில் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் அப்படியே விழுந்து கும்பிடுறார் நாவுக்கரசர். எழுந்து பார்த்தா அந்த திருப்பெஞ்சிலிநாதர் இவர் கண்ணெதிரையே பறந்து சிவபெருமான ரிஷப வாகனத்தில் ஏறி அம்மையும் அப்பனுமாக அந்த கோபுரத்துக்குள்ளே போயிடுறாங்க. உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா சிவபெருமானே வந்திருக்கிறாரே நமக்கு துணையா, நம்ம இப்போ விட்டுட்டோமே, நம்ம அவரோட பேசிட்டு மட்டும் விட்டுட்டோமே, அவரை வணங்கலையே, அவரை காலத்தொட்டு கும்பிடலையே, இவர் இவ்வளவு பக்தனுக்காக இவ்வளோ அருகில் வந்து இருந்தாரே, ஒரு குளம் அமைத்து ஒரு பூங்கா அமைத்து எனக்கு பொதிச்சோறும் கொண்டு கொடுத்தாரே, அவரை நான் கண்ணார பார்த்தனே ஒழிய நான் வணங்கலையே, நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு, அழுகிறாரு, புரள்றாரு, எழுந்திருக்கிறாரு.
இந்த மாதிரி அவர் வணங்கி எழுந்து திருப்பயஞ்சிநாதரை வணங்க கோயிலுக்குள் செல்கிறார். இந்த மாதிரி நமக்கும் சில இக்கட்டான சூழ்நிலையில் யாரோ ஒருவர் மாதிரி நமக்கு தெரிந்த நபர்கள் மாதிரி நமக்கு துணை வந்திருக்கிறார்கள். நமக்கு அந்த